அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஈஸ்வரன். தேவாபாய் நகரவை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர்களாக தலைவராக இருந்துள்ளேன். இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். அமுதா நர்சரி பள்ளியானது இன்னைக்கு அமுதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து ஆரம்பிக்கப்படுவதை கண்டு மிகவும் மன மகிழ்ச்சி. 1992 ஆண்டுகளுக்கு மேல் அமுதா நர்சரி பள்ளியிலிருந்து 5ஆம் வகுப்பு முடித்த மாணவிகள் தேவாபாய் பள்ளிக்கு 6ஆம் வகுப்பு ஆங்கில வழியில் சேருவதற்காக வருவார்கள். அந்த மாணவிகளில் பின்னால் 1998-99 ஆண்டுகளில் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி அதை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அந்த மாணவிகள் இருந்துள்ளார்கள். அதில் ஒரு மாணவி பாரதி. அந்த பாரதி மாணவி பூனாவில் நடைபெற்ற தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் அப்துல் கலாம் அவர்களுடன் உரையாடும் வாய்ப்பு பெற்றவர். அதே போல இன்னொரு மாணவியும் 99ஆம் ஆண்டு நொய்யல் பற்றிய அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து கோவாவில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டுள்ளார். இப்படி அமுதா நர்சரி பள்ளியிலிருந்து தேவாபாய் பள்ளிக்கு மேல்நிலை கல்விக்காக வந்த மாணவிகள் 2 பேர் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் பங்கு பெற்று மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 40 ஆண்டுகளாக அமுதா நர்சரி பிரைமரி பள்ளியானது இன்று மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்ந்துள்ளது என்று மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த பகுதியினுடைய மக்கள் அனைவருக்குமே இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஏனென்றால் இங்கு குறைவான கட்டணம், பிற பள்ளிகளை காட்டிலும் குறைவான கட்டணம் இருக்கும். அதுபோக கல்வி சம்பந்த அறிவியல் பார்வையோடு இங்கு கல்வி கற்கப்படும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். அறிவியல் பூர்வமாக மாணவர்களின் முன்னேற்றத்தை மட்டுமே வளர்ச்சியாக கொண்டு பணம் என்பதை பிரதானமாக எடுக்காமல் காசு வரும் போகும், கல்வி வரும் போகாது என்ற அறுவடை இயக்கத்தினுடைய மாண்புக்கு ஏற்ப இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியை நடத்துவார் என்று நான் உறுதி கூறுகிறேன். பொதுமக்கள் எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளை இப்பள்ளியிலே சேர்த்து தங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக அறிவியல் பூர்வமாக வளர்த்தெடுப்பதிலே இந்த அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி மிகுந்த ஈடுபாட்டுடன் பணி செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அன்பால் இணைவோம்.